விரும்புகிறார். ஆனால் வேதம் சொல்லுது, நீ எதை செய்தாயோ அது உன் தலைமையில் திரும்பும். நீ தீமை செய்தால் அது உன் தலைமையில் திரும்பும். நீ நன்மை செய்தால் அது உன் தலைமையில் திரும்பும். நீ உன் தலைமையில் திரும்ப போறது எது? தீமையா நன்மையா? இதான். அது வேற யாரும் நினைக்காதீங்க. நீங்க செய்ததுதான் தேவன் உங்களுக்கு அனுப்புவார். அதுதான் இன்னைக்கு செய்தி. யாரோ செய்து விட்டார்கள், அது என் மேல வந்துச்சு சொல்லாதீங்க. நீங்கள் விதைத்த விதையை தான் நீங்கள் அறுக்க முடியும். அதனால நல்லதை சிந்தியுங்கள். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், உங்க உள்ளத்துல கூட நல்ல எண்ணத்தை முளைக்க வையுங்கள். எப்படி ஒரு விதை மண்ணில் விழுந்து தண்ணி பட்டா முளைக்கிறதோ, அதே போல உட்கார்ந்து இருந்தாலும், நீ நடந்தாலும், நீ போனாலும் வந்தாலும், நீ வேலை செய்யற ஸ்தலத்தில் இருந்தாலும், உன் எண்ணங்களிலே நல்லதை சிந்தித்து நல்லதை முளைக்க வையுங்க. அது ஒரு நாள் உங்களுக்கு நற்பலனை தரும் என்று சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை 21 வருஷத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 21 வருஷத்திலே முதல் ஆராதனையிலே அருமையான தாசர் அவர்களும் மகனுமாக வந்து இன்னைக்கு உங்களை அதிசயத்தை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறான்னு அதிசயங்களை குறித்து பேசியிருக்கிறார். அதனால நம் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும்னா நாம் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துங்க. தயவு செஞ்சு மனம் போன போக்கில் போவாதீங்க. எதை சொன்னாலும், எதை செய்தாலும், எதை பேசினாலும் கூட பயபக்தியாக என்று பண்ணுங்க. நான் இன்னொன்னு சொல்லுவேன், பேசுறவன் அறிவாளி என்று காட்டுறதை விட உட்கார்ந்து கேட்கிறவர்கள் அறிவாளிகள் என்பது முதல் மனதில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஏதோ சொல்றவன் கேட்கிற முறை கேணியா நினைக்காதீங்க. சொல்றவன் அறிவாளியா இருக்கிறதை விட கேட்கிறவர்கள் அறிவாளியாக இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். அந்த சபையில வருகிறவர்கள் அறிவு, ஞானம், கிருபை, தெளிவு, பயம், பக்தி உள்ளவர்கள் என்று உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் இதை பிரயாசப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கடைசியாக ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதிகமா நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே, பரிசுத்தமான இந்த ஒரு நாளுக்காக கோடி நன்றி செலுத்துகிறோம். 20 வருடங்கள் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா இந்த 20 மனுஷப்பா நான் நன்றி தான் சொல்ல முடியும்ப்பா. ஆண்டவரே வேற எதுவும் தெரியாது. நன்றி செலுத்துகிறோம். நமக்கு என்ன செய்ய போறோம்ப்பா? எத்தனை பாடுகள், துன்பங்கள் ஆண்டவரே, கரடு மேடான பள்ளங்கள் அப்பா ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். தேவன் அப்பா எங்களோடு கூட இருந்து மட்டுமான எல்லாவற்றையும் ஆண்டவரே தீமைகளை விலக்கி நன்மையாக எங்களை மாற்றி வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா மட்டுமா எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக கொடானை கொண்டு நன்றி செலுத்துகிறோம். 21வது ஆண்டிலே ஆண்டவரே அப்பா ஓய்வு நாளிலே தேவன் அப்பா அருமையான தேவதாசனோடு கூட எங்களோடு கூட நீ பேசும்படியாக நீ கூட்டிக் கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு மனைவி, பிள்ளைகள், குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக இடத்துல எடுத்து பயன்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நாளிலே எங்களோடு கூட பேசின அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் அவர் குடும்பங்களில் நடக்க தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, வந்தவர்கள் வந்தவண்ணமாய் போகாதபடி உடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவளாய் தேவன் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். வேதத்திலே பார்க்கிறோம், வேற இருதயத்தோடு திரும்பி போனான் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே, அது போல இந்த வார்த்தைகளை உள்ளத்துல கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறையா. ஏதோ வெறுமையாய் வந்து வெறுமையாய் போகாதபடி அப்பா ஒரு நிரப்பப்பட்ட பாத்திரமானாய் ஒவ்வொருவரும் தேவனை மாற்றும்படியாக அப்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்ன தேவன் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களின் வாழ்க்கையில தேவன் அதிசயங்களை செய்யும்படியாக அப்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உடைய வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்ன தேவன் அன்பு சகோதர சகோதரி பிள்ளைகள் குடும்பங்களை நாங்கள் மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியே சோதரம் அல்லமா. சோதரம் 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 எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய ஐக்கியமும் கர்த்தருடைய வருகை நம்மோடும் சபை மக்களோடும் இன்னும் இந்த உலகத்தில் உள்ள அநேக பரிசுத்தான் கூட விசேஷமான நாளிலே செய்தி கொடுத்த அருமையான தாசனோடு, மகனோடு, பிள்ளையோடு, கணவன் மனைவியோடும் இப்பொழுது கூடி வந்த அனைவரோடும் தேவன் வருகிற தேவனுக்கு நாம் சாட்சிகளாக இருப்போமாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
தேங்க்யூ.